குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இனி என்ன பார்க்க போறோம்னா ஒரு முக்கியமான டாபிக் பார்க்க போறோம். டிஎன்பிஎஸ்சி நோட்டிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. என்வரான்மெண்டல் சயின்டிஸ்ட். என்வரான்மெண்டல் சயின்டிஸ்ட்டுக்கு நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா பிஜி டிகிரி பண்ணியிருக்கணும். பிஜி டிகிரியில் நமக்கு என்வரான்மெண்டல் கெமிஸ்ட்ரி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மைக்ரோபயாலஜி, பயோ கெமிஸ்ட்ரி, என்வரான்மெண்டல் டாக்ஸிகாலஜி, பாட்னி, ஜுவாலஜி, பயாலஜி, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். எதுக்குன்னா இந்த என்வரான்மெண்டல் சயின்டிஸ்ட்டுக்கு நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு முக்கியமான குவாலிஃபிகேஷன் நம்ம எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா மைக்ரோபயாலஜி, பயோ கெமிஸ்ட்ரி பண்ணியிருக்கணும், ஜுவாலஜி பண்ணியிருக்கணும், பாட்னி பண்ணியிருக்கணும், என்வரான்மெண்டல் கெமிஸ்ட்ரி, அனாலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரி, அதே மாதிரி என்வரான்மெண்டல் டாக்ஸிகாலஜி, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டு அப்ளை ஃபார் த என்வரான்மெண்டல் சயின்டிஸ்ட். அப்ளிகேஷன் ஓப்பனிங் டேட் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் 27 ஸ்டார்ட் பண்ணி அடுத்த மாதம் 25ஆம் தேதி பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் என்ன செஞ்சுறாங்க, டேட் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஓகேங்களா, இது இம்பார்ட்டண்டான ஒரு போஸ்டிங். ஓகேவா, நல்ல பார்த்தீங்கன்னா ஜாப் நேச்சரு, அதே மாதிரி ப்ரொமோஷனு, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த என்வரான்மெண்டல் சயின்டிஸ்டில் இருக்கக்கூடியது. ஓகேங்களா, இதில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 10 யூனிட்ஸ் இருக்குது. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 10 யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க. 10 யூனிட்ஸில் சம் யூனிட் பார்த்தீங்கன்னா 30 கொஷின் இருக்கும். அந்த 30 கொஷின்ஸ் இருக்கக்கூடிய யூனிட் நல்லா கான்சன்ட்ரேஷன் பண்ண ஈஸியாக நம்ம போஸ்டிங் பார்த்தீங்கன்னா அடிச்சிடலாம். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் யூனிட் பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா இன்ட்ரோடக்ஷன் டு த என்வரான்மெண்டல் என்விரான்மெண்ட்ஸ் 30 கொஸ்டின் கேட்டிருக்கோம். அதிலே சும்மா ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன் மட்டும் நம்ம படித்து அதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்டான டேர்ம்ஸ், மீனிங்கு, அதே மாதிரி டேர்ம்ஸு, அதெல்லாம் என்னென்ன இருக்கோ அதெல்லாமே நம்ம பேசிக்கான இதை மட்டும் பார்த்தோமாவே இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் என்வரான்மெண்ட்டில் 30 கொஷின்ஸ் நம்ம அடிக்க முடியும். அடுத்து என்வரான்மெண்டல் பொல்யூஷன், இது மேனேஜ்மெண்ட், இதில் பார்த்தீங்கன்னா 30 கொஷின். ஃபஸ்ட்டு 2 யூனிட்டுமே ஈஸியான யூனிட்டு, 30 மார்க். அடுத்து பார்த்தீங்கன்னா என்வரான்மெண்டல் லெஜிஸ்லேட்டிவ் அண்டு பாலிசி, என்னென்னா சட்டம் இருக்குது, என்ன மாதிரி பாலிசி கொடுத்துருக்காங்க, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தேர்ட் யூனிட்டில் 25 கொஷின்ஸ், 25 கொஷின் இந்த தேர்ட் யூனிட்டுக்கு. ஃபோர்த் யூனிட் பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் அப்ளிகேஷன் 30 கொஷின். இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஏன்னா இன்ஸ்ட்ருமெண்டேஷன் நம்ம வாட்டர் அனலைஸ் பண்ணுறது. ஓகேங்களா, ஒரு ஏரியாவில் இருக்கும், அந்த ஏரியாவில் வாட்டர் எப்படி இருக்குது, சாயில் டெஸ்ட், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்ட்ருமெண்டேஷன் யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ணுவோம். இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் அப்ளிகேஷன், அதோட அப்ளிகேஷன் 30 கொஷின். மேலே கூடிய ஃபர்ஸ்ட் யூனிட்ஸ் 30 கொஷின், செகண்ட் யூனிட்ஸ் 30 கொஷின், இது ஒரு 30, 90. தேர்டு இது பார்த்தீங்கன்னா 25. இதுலேயே பார்த்தீங்கன்னா நமக்கு 115 கொஷின்ஸ் நம்ம ஈஸியாக நம்ம அடிக்க முடியும். ஓகேங்களா, 6th யூனிட்ல பார்த்தீங்கன்னா என்வரான்மெண்டல் பயாலஜி 10. அடுத்து பார்த்தீங்கன்னா அனாலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரி 5th யூனிட், இது 30 கொஷின்ஸ். ஓகேங்களா, இது ஈஸியானது, இந்த சாப்டர் ஈஸியானது. அடுத்து பயோ கெமிஸ்ட்ரி அண்டு ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் பொல்யூஷன், இது பார்த்தீங்கன்னா 10 கொஷின் கொடுத்துருக்காங்க, ஈஸியானது தான். அடுத்து பார்த்தீங்கன்னா 8th என்வரான்மெண்டல் மைக்ரோபயாலஜி 15, வெரி வெரி ஈஸியான யூனிட்டு. மெரைன் என்வரான்மெண்ட் வெரி ஈஸியான யூனிட்ஸ். பயோஸ்டேட் படித்தா படிக்கலாம், படிக்கலனாலும் விட்டுலாம். இதை நான் அந்தளவு வெறும் 5 கொஷின் தான் கொடுத்துருக்கேன். அவ்வளோ ஒன்றும் மேஜராக இதில் இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. ஃபர்ஸ்ட் யூனிட் வெரி இம்பார்ட்டன்ட், ஈஸியான டாபிக். செகண்ட் பார்த்தீங்கன்னா ஈஸி, வெரி ஈஸியானது, அது ரெண்டுமே 30. அடுத்து பார்த்தீங்கன்னா 4th யூனிட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், அப்ளிகேஷன், அனாலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரி, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 30 கொஷின்ஸ், வெரி ஈஸியான 4 இது சாப்டர் 120 கொஷின். லட்டு மாதிரி ஈஸியாக என்ன செஞ்சிடலாம், இந்த சாப்டரை நம்ம ரீட் பண்ண மாதிரி பார்த்தீங்கன்னா மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். எதுக்குன்னா என்வரான்மெண்டல் சயின்டிஸ்ட். ஓகேங்களா, மறந்துடாதீங்க. இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் தான் நம்ம சொல்லிட்டோம். மைக்ரோபயாலஜி, பயோடெக்னாலஜி, பயோ கெமிஸ்ட்ரி, அதேமாதிரி பாட்னி, ஜுவாலஜி, அனாலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரி, என்வரான்மெண்டல் டாக்ஸிகாலஜி, என்வரான்மெண்டல் கெமிஸ்ட்ரி, இதெல்லாம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரி தவிர எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வீடியோ பார்க்கணும்னா நீங்கள் நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஓகேங்களா, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், see the next video.